இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்னலே இங்கு நம்மை அழைத்தாரிம் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அன்னலே இங்கு நம்மை அழைத்தாரிம் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே. இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையானது மிக்கேல், கபிரியேல் மற்றும் ரஃபேல் அதிதூதர்கள் அவர்களுடைய விழாவினை கொண்டாடுகின்றது. புனிதர்களை பார்க்கின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த புனிதமான வாழ்க்கையை மையமாக வைத்து, இறை பற்றுதலை மையமாக வைத்து, அவருடைய மறை சாட்சியத்தை மையமாக வைத்து அவர்களை புனிதர்கள் என்று திருச்சபையானது போற்றி அவருடைய விழாவினை கொண்டாடுகின்றது. ஆனால் அதிதூதர்கள் மனிதர்களாக வாழாத இவர்கள் இறைவனுக்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள் என்னும் நம்பிக்கையினை நமது மத்தியிலே வளர்த்து, இந்த அதிதூதர்களுடைய துணையானது நமக்கு என்றுமே இருக்க வேண்டும் என்பதனையும் மனதிலே கொண்டு நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும், நாம் பயங்கத்திலே இருக்கின்ற பொழுது, காவலுக்காக தேடுகின்ற பொழுது இவர்கள் நமக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் பாதுகாவலாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினை மனதிலே வைத்து திருச்சபையானது இந்த அதிதூதர்களை நினைவு கூறுகின்றது. இவர்களுடைய பெருவிழாவிலே பங்கு கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் அவர்களுடைய பாதுகாவலும் அவர்களுடைய உறுதுணையும் இறை அருளும் நமக்கு முழுமையாக இருக்க நாம் இத்திருப்பலிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலிலே புனித செபஸ்தியார் வழியாக அனைத்து கொடைகளையும் பெறுவதற்காகவும் அவரும் நமக்காக பரிந்து பேசுவதற்காகவும் நாம் திருப்பலிலே மன்றாடி நாம் தகுந்த முறையிலே பங்கு பெறும் பொருட்டு நமது பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பினை மன்றாடுவோம். வசனம் 1 முதல் 10 மற்றும் 13 முதல். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பிலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அவரது அரசுக்கு கொடுக்கப்பட்டன. எல்லை இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உம்மை நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கு மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுரை செய்துள்ளீர்.
நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்து சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 47 முதல் 51 முடிய. அக்காலத்தில் நத்தனேயல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வானதூதர்கள் விசுவாசிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையினை திருச்சபையானது நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது, நமக்கு இறை வாக்குகளே ஒரு சில இடங்களிலே நமக்கு அந்த உண்மையையும் வெளிப்படுத்துகின்றது. பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது, யாக்கோப்பு தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரும் கனவு கண்டது வானதூதர்கள் மேலே ஏறுவதையும் கீழே இறங்குவதையும் கண்டார் என்று நமக்கு திருவிவிலியம் கூறுகின்றது. அதே போல நாம் நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் இருந்த பொழுது 3 முறை சோதிக்கப்பட்ட பிறகு வானதூதர்கள் வந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று கூறுகின்றது. இந்த நற்செய்தியிலையும் பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து இறுதியாக கூறுவது, வானம் திறந்து இருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள். மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள். இதனை பார்க்கின்ற பொழுது, இந்த மனிதர்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்களோ இல்லையோ, இறைவனுக்கு உறுதுணை தூதர்களாக இருக்கின்ற வானதூதர்கள் கண்டிப்பாக எனக்கு துணையாக இருப்பார்கள் என்கிற ஒரு உண்மையினை அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த உண்மையினை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த உலகமானது நமக்கு துணையாக இருக்கின்றதை இல்லையோ, இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார் என்கிற உண்மையினை நாம் ஏற்றுக்கொள்ளவும், அந்த உண்மையானது வானதூதர்கள் நமக்கு பாதுகாவலாக இருப்பார்கள் என்பதனை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொள்ளவும் என் நற்செய்தியானது நமக்கு ஒரு மூல காரணமாக இருக்கின்றது. இதையே நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு சில சமயங்களில் நாம் துன்பங்களில் இருக்கின்ற பொழுது, ஒரு சில சமயம் நாம் துவண்டு போகின்ற பொழுது, நமக்கு பல பேர் வந்து ஆறுதல் கூறினாலும் கூட இந்த ஆறுதலானது நமக்கு திருப்திகரமாக இல்லாமல் இருக்கின்ற ஒரு சமயத்திலே நமக்கு ஆறுதல் தருகின்றவர் இறைவன். இந்த இறைவனை நோக்கி நாம் வருகின்றோம். அதே போல இந்த இறைவனை நோக்கி நாம் வந்து அவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு ஆறுதல் கிடைக்கின்ற பொழுது, வானதூதர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள், தூய ஆவியும் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று நமக்கு துணையாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு உண்மையினை, ஒரு தன்மையினை, ஒரு பண்பினை இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம்? நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று.
இதனை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அனுபவமே ஒரு வைகரையாக இருக்கின்றது. நமது அனுபவமே ஒரு முன்னோடியாக இருக்கின்றது. நமது அனுபவமே உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. நான் கூறியது போல இந்த மனிதர்கள், நண்பர்கள், உறவினர்கள் நமக்கு ஒரு சில அந்த ஆறுதலை தரா சமயத்திலே இறைவன் நமக்கு தருகின்றார் என்றால் அது உண்மை என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. இவ்வாறு உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த வானதூதர்கள் நமக்கு துணையாக இருக்கின்றார்கள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கு அடிப்படை காரணம் விசுவாசம், நம்பிக்கையே. இதே விசுவாச நம்பிக்கையையும் நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது நத்தானியேல் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவரும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீரே இறைமகன் மெசியா என்றும் அறிக்கையிடுகின்றார். தன்னுடைய முதல் சந்திப்பிலே இவ்வாறு அறிக்கையிடுகின்ற பொழுது அவர் இறைமகனை பார்த்த உடனேயே தனது வாழ்க்கையிலே ஒரு ஒளியை அவர் காண்கின்றார். தனது வாழ்க்கையில் ஒரு எதிர்காலத்தை அவர் காண்கின்றார். அதன் அடிப்படையை வைத்துதான் நீரே இறைமகன் மெசியா என்றும் அவர் அறிக்கையிடுகின்றார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நமது மீட்பர் என நாம் அறிக்கையிட வேண்டும் என்றால் இந்த வானதூதர்களுடைய உதவி நமக்கு இருக்க வேண்டும், அவருடைய ஏவுதல் நமக்கு இருக்க வேண்டும். அதே சமயத்திலே நாம் வெளிப்படையாக அறிக்கை இடுவதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு சில தயக்கங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் போக்கி நாம் வெளிப்படையாக அறிக்கை இடுவதற்கும் இவர்கள் துணையாக இருக்கின்றார்கள். அதையும் நாம் உணர வேண்டும். இதிலேயே நாம் இறுதியாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கு இறைவன் இறைத்தந்தை மட்டுமல்ல, இறைமகன் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, தூய ஆவியானவர் மட்டுமல்ல, அதற்கு மாறாக அதோடு இணைந்து வானதூதர்கள் நமக்கு துணையாக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு உண்மையினை, ஒரு தன்மையினை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நமது வாழ்க்கையிலே வருகின்ற சவால்களை, எந்த சவால்களாக இருந்தாலும் சரி, நாம் தைரியத்தோடு சந்திக்க முடியும். அதற்கு பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது தீர்க்கதரிசிகள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. புதிய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு முன்னோடி. புனிதருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே வைத்து நாம் அனைவரும் நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அந்த நம்பிக்கையை என்றுமே நிலைத்திருக்க நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தின் வழியாக வானதூதர்கள் துணையையும் நாம் வேண்டுவோம். வேண்டுதலின் வழியாக இந்த சமுதாயத்திலே நாம் சந்திக்கின்ற சவால்களை தைரியத்தோடு, வானதூதர்களுடைய பாதுகாவலோடு, இறை தந்தையின் உறுதுணையோடு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்வோம். ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டு. ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. நிறைவாழ்வின் ஊற்றாகவும் அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீட்டு நமது வானக தந்தையிடம் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மேன்மைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பிறநல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த அவர்களை ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மேன்மைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஏழ்மை, வறட்சி, பிணி, முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீதும் உமது கருணை கண்ணோக்கி இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுபட மக்களை தூண்டியருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மேன்மைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். உடல் நோயால், மனநோயால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர் மற்றும் தளர்வுற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேற்றியருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மேன்மைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். இவ்வுலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மில் இளைப்பாறும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது பேரின்ப ஒளி வீசவும் அவர்களது பிரிவால் துன்புறும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மேன்மைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல தந்தையே, பல வகை நோய்களினால் வருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்டியார் வழியாக சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். மகன் தனது பாடுகளினால் கீழ்ப்படிதலை துய்த்து உணர்ந்து நிறைவுள்ளவராக முடிவில்லா மீட்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும்
நிறை வாழ்விற்கும் உதவுகின்ற அருட்சாதனங்கள் என்பதனை உணர்ந்து வாழ உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையிலும் வாழ்த்துவது வாழ்க்கையிலும் வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியார் உம் மீது கொண்ட அன்பினால் கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றார். இப்பலியினால் எங்கள் உள்ளங்களிலும் அதே அன்பு பற்றி எறிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய தூதர் அதிதூதர் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் தூதரணிகள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அழகு செய்யப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் என்றும் அனைத்திற்கும் மேலான அன்புக்கு உரியவர் என்றும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானக தூதரின் பெருந்திரள் உமது மகத்துவத்தை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை பணிந்து வணங்கி குரல் எழுப்பி புகழ்ந்து பாடி சொல்வதாவது: பரிசுத்தர் 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 மௌலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயராய ஜார்ஜ் ஆந்தனி சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து வலிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயனம் ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். நாமம் அச்சிக்கப்படுவதாக, உடைய ராட்சியம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அடிதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடப்படாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது உயிருள்ள திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அன்பையும் சமாதானத்தினையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தரலாம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
எனில் மாறும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீர்தாமே என் எல்லையே எனில் மாறும் என் இயேசுவே என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்தேவா தேடும் அமைதி தா தேவா எழுந்தேவா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாரம் என் இயேசுவே பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. இறையிறக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு மது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியறலாம். மது இறக்க பார்வை மத்தேவையும் சக்கேவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் உபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழ செய்தது. சமாரியா பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. எவ்வாறு நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். மது ஆவியானவரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியறலாம். அப்பொழுது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றவர்களுக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியானவரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித செபஸ்தியாரை நோக்கி ஜெபம். புனித செபஸ்தியாரே, துன்புறும் மக்களின் ஆறுதலானவரே, உம்முதவியை நாடி வந்துள்ளோம். உமது வல்லமையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் சமர்ப்பிக்கும் மன்றாட்டுக்களை இரக்கத்தின் ஊற்றாகிய நம்மிடமிருந்து பெற்றுத்தாரோம். இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடராய் விளங்குபவரே, மது ஆர்வத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் பின்பற்ற எமக்கு உதவி செய்யும். மது அன்பு சுவாலை எங்கள் இதயங்களில் பற்றி எரிய செய்தருளும். இதனால் நாங்கள் வானத்தில் இருக்கும் தந்தையையும் எங்கள் அயலாரையும் எங்களை நாங்களே நேசிப்பது போல நேசிப்போமாக. இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் நற்செய்தியில் கிறிஸ்து காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றி வாழவும் எங்களுக்காக பரிந்து பேசும். இதனால் தன்னலத்தை விடுத்து பிற நலனுக்காய் இறைவன் அளிக்கும் சந்தர்ப்பங்களை நாங்கள் அடையாளம் கண்டு வாழ நீரை இந்நாள் முதல் எமக்கு வழிகாட்டியாகவும் இருப்பீராக. எங்கள் திருமுழுக்கின் போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற துணை செய்யும். எங்கள் விசுவாசத்தின் வழியில் வாழ்கின்ற வரத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். கிறிஸ்துவின் நற்செய்தியின் வழி வாழவும் அவரது அன்பில் வளரவும் எமது பக்தி முயற்சிகளில் துணையாக இருந்தருளும். நோயுற்றோரின் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் உன்னத வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் ஜெபங்களையும் காணிக்கைகளையும் துன்பங்களின் மூலம் கீழ்ப்படிதலை கற்றுத்தந்தவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏற்றுக்கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அவர் வழியாகவே உம்முடைய திட்டத்திற்கு பணியவும் எங்கள் வாழ்வின் துன்பங்களை சகித்து கொள்ளவும் இறுதியில் நீர் அருளுகின்ற நிறைவான பேரின்பத்தை நாங்களும் அனுபவிக்க உமது அருளை தாரும்.
என்றென்றும் எங்களை பாதுகாத்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, பிரசுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சிரேஷ்டனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்று நிற்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அருள் வழங்கும் வள்ளலாகிய இறைவா, உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியார் பணியில் பற்றுறுதியும் பாடுகளில் வீரமும் கொண்டு விளங்கினார். நாங்கள் உட்கொண்ட இத்திருணவு எங்களுக்கும் அதே மன வலிமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன். உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவீணை தனையின்றி நீ மீட்டினாய். அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீணை தனையின்றி நீ மீட்டினாய். அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே. அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே. அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையா இளம் காலை பொழுதும் தன் புகழ் பாடுதே. அங்கே விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. இளம் காலை பொழுதும் தன் புகழ் பாடுதே. அங்கே விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. அலைவோயா கடலுந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலைவோயா கடலுந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே, வாழுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன்.